கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து கார் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ராஜா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு செகண்ட் வந்து பொறுமையாக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப தீபா வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த சாமியாரை தான் பார்க்க போயிருக்காங்கன்னு கார்த்திக் வந்து தெரியுது. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வந்து உன் ஃபோனை கூட அவங்க ஏதாவது வந்து கால் பண்ணி பேசியிருந்தா என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஃபோனை கூட செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. பண்ணி பார்க்குறப்போ வந்து தீபா ஃபோன்லேருந்து வந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கு. உடனே வந்து தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கார்த்தி வண்டி நிப்பாட்ட அப்படின்னு ராஜா சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை தீபா வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க பாரு தங்கச்சி அப்படின்னு சொன்னோன்னா, ஃபோனை கொடு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து அத்தை சரியாகணுங்கிறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது, சப்போஸ் வந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிய வைங்க என் ஹஸ்பண்டு கார்த்திக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டில் இருக்குது. அவர் நல்லா சந்தோஷமாக வாழ சொல்லுங்கள் அப்படின்னு இருக்குது. அதை கேட்டோன்னே வந்து கார்த்தி வந்து ஒரே குழம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நிச்சயமாக ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ணுறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க நான் தான் போகாமல் விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப, சரி விடு கார்த்தி, இந்த வாய்ஸ் நோட் வந்து உடனே கால் பண்ணி கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சு என்ன ஏதுன்னு வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி ட்ராக் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க வாய்ஸ் நோட்டு, இது எங்கேருந்து எந்த நிமிஷத்துலேருந்து வந்திருக்கு, எப்போ ஃபோன் ஆஃப் ஆச்சு, இல்லை அந்த ஃபோன் ஆஃப் ஆனப்போ பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது தீபாவோட சுற்றி ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கடைசியாக யாருக்கு கால் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறப்ப, கரெக்டாக வந்து கடைசியாக கால் பண்ணது ரம்யாவுக்கு தான் ஃபோன் வந்து போயிருக்குங்கிற விஷயத்தை வந்து கார்த்தி வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.